இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சோறு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் ஏத சைடிஷ் மட்டன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 300 கிராம் மட்டன் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 10 விசில் கிட்டக்க விட்டு நல்லா இப்படி பூ போல வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வடச்சட்டி காயவும் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் 150 கிராம் சின்ன வெங்காயம் நீல நிலமா கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வரவும் அரை தக்காளி போட்டுக்கலாம். இதுவும் நமக்கு நல்லா வதங்கி வரவும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் கிரேவி. ஏற்கனவே வேக வச்சிருக்கிற அந்த கறிச்சாறு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். எனக்கு இதில் சீரகமும் சேர்த்து வந்து அரைச்சிருப்பேன். நீங்கள் தனித்தனியாக போறீங்கன்னா 2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்களை வந்து நல்லா வந்து எண்ணெய் கிக்கி வரணும். லோ ஃப்ளேமில் வச்சே வந்து வேக விட்டுக்கோங்க. இப்போ மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். மசாலா மட்டனில் பிடிக்கிற வரை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க நல்லா சுற்றி வந்து எண்ணெய் கிக்கி சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.